பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பின்பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். சில நேரம் பாதை தெளிவாக தெரியாமல் இருக்கலாம், ஒரு விதமான ஒரு குழப்பம், ஒரு விதமான ஒரு நெருக்கம் போன்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், மோசேக்கு யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க நடத்தும் பொழுது அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை இங்கே எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களை நீங்கள் நினைக்கிற அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கைகுடி வர பண்ணுவார். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. விசுவாசத்தோட உறுதியோடு இருங்க. உங்களை அழைத்த தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குரிய நன்மையை அல்லது உங்களுக்காக அவர் முன்குறித்திருக்கிற காரியத்தை, உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த நன்மையை, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறது வரைக்கும் அவர் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். அது வரைக்கும் கலங்காமல், குழம்பாமல், வேதனை அடையாமல், நம்பிக்கையோட விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய காரியத்தை உங்களுக்குரிய நேரத்தில் அவர் செய்து நீங்கள் நன்மையை சுதந்திரிக்கும்படி அவர் செய்வார். விசுவாசத்தில் காத்திருங்க. பி ஸ்ட்ராங். God is with you. God bless you.